என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் மாங்காய் புளிக்குழம்பு தாங்க வைக்கலான்னு இருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நினச்சா மாம்பழம் இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். நான் அதுக்கு 3 செந்தூர் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நீங்கள் வேறு எந்த மாம்பழம் எடுத்தாலும் நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். புளி பார்த்தீங்கன்னா இந்த 3 மாம்பழத்துக்கு நான் இந்த அளவு புளி போடணுங்க. நல்ல இந்த சைஸு, ஒரு 1.5 நெல்லிக்காய் அளவு சைஸு இந்த அளவு புளி போட்டுக்கோங்க. புளி எடுத்து நான் கரைச்சி தண்ணி வச்சுருக்கிறேன், புளி தண்ணி. அப்புறம் மிளகாத்தூள் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேங்க. கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, காரமும் இருக்காது. அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, வீட்டில் வறுத்து நல்லா நிறைய சாமான்கள்லாம் போட்டு வறுத்து அரைச்ச மிளகாப்பொடி, அதை நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் வெந்தயம், பெருங்காயம் கட்டியாகவும் போட்டுக்கலாம், தூளாகவும் போட்டுக்கலாம். ஒரு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து வச்சுக்கோங்க, நல்லா கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் பிடிக்கணுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க, அது நல்லாயிருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும், வரமிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் போடலாம், அல்லது வெங்காயம் பிடிக்கல அப்படின்னா வெங்காயம் போடாமையே செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ மாம்பழ சீசன் இல்லைங்களா, அதனால நம்ம மாம்பழத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் போடாமல் வச்சிட்டோம் அப்படின்னா 4 நாளைக்கு கெட்டே போகாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா புளிக்குழம்புனா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் மிளகு ஒரு 10 மிளகுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை உங்கள் வீட்டில் இருந்தால் இப்படி நல்லா எண்ணெய்க்குள்ளே போடுங்க, நல்லா மொறுன்னு ஆயிரும். அந்த டேஸ்ட் குழம்புல இறங்குச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழு வெங்காயமாகவே போடுங்க. இல்லை உங்களுக்கு முழு வெங்காயமாக போட்டால் பிடிக்கலன்னா கட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா முழு வெங்காயமாக போட்டோம்னா நம்ம குழம்பு சாப்பிடும்போது நம்ம மாங்காவும் இந்த வெங்காயமும் கடிபடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்ப இந்த பொடி வகை எல்லாமே போட்டுக்கலாங்க. இப்போவே இதுக்கு தகுந்த உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ போடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டு ஒரு கொதி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நம்ம இந்த மாம்பழத்தை நம்ம தோல் எடுக்க வேண்டாம், தோலோடவே கழுவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மாம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா மாம்பழம் இந்த செந்தூர் மாம்பழம் தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம குழம்ப பார்க்கலாங்க. நல்லா அந்த மிளகாப்பொடி, அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. போதும், இந்தளவு கொதிச்சாலே போதும். ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், அதிக நேரம் தேவையில்லை. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா புளித்தண்ணியும் கொஞ்சம் அப்படியே திக்காயிடுச்சு. இப்போ நாம் மாம்பழத்தை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாங்க. ஏன்னா அந்த உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம்
அந்த மாம்பழத்தில் ஏறணும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம். இப்போ திறந்து பார்க்கலாங்களா? நல்லா வந்துக்குச்சுங்க. செம்ம சூப்பராக வந்துக்குச்சுங்க. அவ்வளோதாங்க. மாம்பழத்தில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் ஏறி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம். 2 நிமிஷத்துக்கு மேலே விட வேண்டாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நிறுத்திடலாங்க. மாம்பழத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாமதமாச்சு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ முடியாதனால என்னால் பண்ண முடியல. சாரி. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். மாம்பழம் இருந்தால் போதும். இப்போ தான் மாம்பழ சீசன் தாங்க. இன்னும் 2-3 மாதத்துக்கு மாம்பழ சீசன் தான். நீங்கள் தாராளமாக செய்யலாம். நல்லா இனிப்பு மாம்பழமாக எடுத்துக்கோங்க. செந்தூர் மாம்பழம், மல்கோவா, அந்த மாதிரி இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிப்புக்கும் இனிப்புக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.